பெரியார் திராவிடர் கழக தோழர் பழனி கொலையோடு இன்னொரு கொலையும் வருதுன்னு சொன்னீங்க, அது என்ன தோழர்? அதே நாகமங்கலத்தை சேர்ந்தவர், அதே ஊர், அதே இவர் பஞ்சாயத்து தான். அங்கே அவன் அண்ணன் வந்து NC ராமன்ட்டு ஒருத்தர், சரி, அதிமுக கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர், யூனியன் சேர்மன். ஆமாம், யூனியன் சேர்மன். அவர் கொலை செய்யப்படுறாரு 92. அந்த வழக்கில் இவங்க மேலே குற்றம் சாட்டப்படுது. அதில் சாட்சியாக அவருடைய தம்பி சந்திரசேகர் என்றவர் இருக்கார். அது ராமனுடைய தம்பி, கொலையான சந்திரசேகர், ராமனுடைய தம்பி சந்திரசேகர். அண்ணன் கொலையான கொலையில தம்பி சாட்சியாக இருக்கார். அண்ணன் கொலை எதுக்காக நடக்குதுங்க? அது அரசியல் காரணங்கள் தான் சொல்கிறாங்க. அது அது வழக்கு தள்ளுபடியானது, விடுதலை ஆகிட்டாங்க அதில் இருந்து சாட்சி இல்லை. அது இவர் சாட்சி கொள்கிறாங்கல்ல, இவர் சாட்சி சொல்லக்கூட சந்திரசேகர் மிரட்டுறாங்க. நான் சொல்லுவேன்ட்டு அவர் உறுதியாக நிற்கிறார். அவங்க கொஞ்சம் பண பின்புலமெல்லாம் இருந்தவங்க அந்த காலங்களில். ராமன் குடும்பம் வந்து செல்வ செழிப்போடு வந்தவங்க, இப்போ பணக்காரங்க. அதனால் அவர் பயப்படல, தைரியம் சொல்லுன்னு சொல்கிறாரு. இப்போ இருந்தாலும் ஒரு சாட்சி சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிருன்னு முடிவு பண்ணுறாங்க. 1995 ஆகஸ்ட் 15 ஒரு சுதந்திர தினம் அன்றைக்கி அரசு விடுமுறை நாள் இல்லைங்களா. பையன் பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கான், சந்திரசேகரோட பையன். விடுமுறை நாள் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம், அப்படி பையனை பார்த்துட்டு வரலான்ட்டு சந்திரசேகர், அவங்க துணைவி மனைவி, அவங்க தம்பி ஜெய்சங்கர் ஒருத்தர், 3 பேரும் பஸ்ஸில் ஏறி ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் பெங்களூர் போகிறத பெங்களூர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்காங்க. இவங்க ஒரு அம்பாசடர் காரில் போய் நிறுத்திட்டு சந்திரசேகர் இழுத்து வச்சு அங்கேயே வெட்டி கொண்டுடுறாங்க. அவர் இறக்குறது வெட்டிடுறாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில மருத்துவமனையில் கொண்டு போகிறாங்க. அங்கே டைக்னிக்கில் மரண வாக்குமூலம் பெறப்படுது. ஒசூர் மருத்துவமனையில் மரண வாக்குமூலம் மேஜிஸ்ட்ரேட் வாங்குறாரு. அதில் தெளிவாக இவங்களை சொல்கிறாரு. இவங்க தான் ஐடென்டி பண்ணி சொல்கிறார். ராமச்சந்திரன், வரதராஜன், ராமச்சந்திரன், லகுமியா, இருதயராஜன்ட்டு ஒருத்தர், இவங்கெல்லாம் சேர்க்குறாங்க. அப்போ அவங்க CPMல இருக்காங்க. ராமச்சந்திரன் அந்த கொலை நடக்கும்போது CPMல இருக்காங்க. ஒசூர் மருத்துவமனையில் மரண வாக்குமூலம் கொடுக்குறாரு. சரிங்க. கொடுத்துட்டு அங்கே கிரிட்டிக்கல் மேல் சிகிச்சையாக பெங்களூர் கொண்டு போகிறாங்க. சரிங்க. பெங்களூர் தனியார் மருத்துவமனையில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாங்க. அங்கே இறந்துடுறாரு. மூணாவது நாள் இறந்துடுறாரு. சரிங்க. அப்போ இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து ஒரு வரதராஜன், லகுமியா, இருதயராஜ் இவங்களாம் கைது செய்யப்படுறாங்க. சரிங்க. இன்னும் ராமச்சந்திரன்ட்டு ஒருத்தர் போயிட்டு சரணாகிறார், திருவண்ணாமலை கோர்ட்டில் சரண்டர் ஆகிறார். இவங்க கைது செய்யப்பட்ட நேரத்திலே இன்னும் ஒருத்தர் போய் ராமச்சந்திரன் மட்டும் சரண்டர் ஆகிறார். சரிங்க. அந்த வழக்கு குற்றப்பத்திரிகை நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வர நிலையில் இருக்குது. அப்போ 2012 பழனி கொலை அப்போ தான் இதெல்லாம் நோண்டுறாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம தோழர்களுக்கு தெரியுது. இதில் ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு அப்படின்ட்டு கொலையாளியாக ஆள் மாற்றம் பண்ணியிருக்காங்க. சரிங்க. ராமச்சந்திரன் இருக்கார்ல, இவரோட இந்த தடியமல்லி ராமச்சந்திரனோட அப்பா பேர் திம்மேகவுடு. இவர் பேரில் பார்த்தீங்கன்னா வரதராஜன், ராமச்சந்திரன், லகுமியா இப்படி தான் வருது. இவங்கெல்லாம் வர்றாங்க. அவர் தம்பின்றது உறுதிப்படுது. திம்மேகவுடு மகன் ராமச்சந்திரன் தான் கொலையாளி, குற்றவாளி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டு இன்னொரு ராமச்சந்திரன் கொண்டு போய் சரண்டர் பண்ணுறாங்க நீதிமன்றத்தில். இது பழனி கொலை அப்போ தான் இந்த விஷயங்கள் வெளியே வருது. ஒரு சந்தேகம் வருது. அப்போ இதில் ஏதோ நடந்திருக்கிறது நோண்டும் போது தான் அதே ஊரில் இருக்கிற மாரப்பா மகன் ராமச்சந்திரனை கொண்டு போய் சரண்டர் பண்ணியிருக்காங்க. சரிங்க. அதில் எப்படி காவல் அதிகாரி ஏற்றுட்டாங்க? அப்போ அந்த 2 காவல் அதிகாரிகள் குற்றவாளிகளாக இன்னைக்கு நீதிமன்றத்தில் அதுக்கு பிறகுதான் அதான் சொல்லிட்டு வரேன். அப்போ இதெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்காக இருக்குது. நம்ம விரிவாக பேசக்கூடாதுனால மேலோட்டமாக நம்ம இந்த செய்திகளை பேசிடுவோம். சரி. அப்போ ரெண்டாவது சேர்த்தப்பட்ட ராமச்சந்திரன் வந்துடுறாரு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு வந்துடுது. கொலை வழக்கு அவர் மேலே போய் சார்ஜ் ஷீட்லாம் போட்டு அவர் மேலே தான் வருது. இப்போ பழனி வழக்கில் இதை கண்டுபிடிச்ச பிறகு மறு விசாரணைக்கு வர்றோம். இந்த வழக்கு ஆமாம், அந்த சந்திரசேகர் வழக்கில் மறு விசாரணைக்கு வரும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். அப்போ இருந்த காவல்துறையில் இருக்கிற எல்லாமே நம்ம குறை சொல்லலை. இன்னொரு நேர்மையான குழு அதை விசாரித்தாங்க. சுந்தரம்ட்டு ஒரு DSP, அவர் தலைமையில் ஒரு பெரிய ஒரு குழு, ஞானசாகரன் ஒரு இன்ஸ்பெக்டர், கண்ணையன், இப்படி ஒரு பெரிய டீமே போட்டு அதை விசாரிக்கக்கூடாதான் தெரியுது. இந்த ஆள்மாறாட்டம் நடந்தது உறுதியாக சந்திரசேகர் கொலையில் இந்த ராமச்சந்திரன்ற பேரில் ஆள்மாறாட்டம் நடந்திருக்கிறது கண்டுபிடிச்சி அந்த சார்ஜ் ஷீட்டையும் இப்போ புதுசாக போட்ட பிறகு தான் அந்த சார்ஜ் ஷீட்டில் அப்போ ஆய்வாளராக இருந்த ராமதாஸ்ன்னு ஒருத்தர், ஒசூர் நகர காவல் ஆய்வாளர்,
ராமதாஸ், அப்போ அந்த ஒசூர் டிஎஸ்பியாக இருந்தவர் பழனின்னு, அவங்க 2 பேரையும் குற்றவாளிகளை சேர்க்கப்படுது. இன்றைக்கும் குற்றவாளியை சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. திட்டமிட்டு ராமச்சந்திரன் எம்எல்ஏ உடனே இருந்திருக்காங்க, அதாவது ஆள்மாறாட்டம் செய்யறது உடனே இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் இருக்காது இல்லைங்களா, அதில் இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றது ஊர்ஜிதமான பிறகு இப்போ குற்றவாளிகளை சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. வழக்கு முடிகிற தருவாயில் இருக்கு. நம்ம அதை பற்றி ஆழம் சரியா இருக்காது. அதுக்கு பிறகு பழனி கொலை வழக்கு என்னாச்சுங்க? அது எப்படி? பழனி கொலை வழக்கும் இப்போ நீதிமன்றத்தில் மாறுதல் வாங்கிது. சந்திரசேகர் கொலை வழக்கு, பழனி கொலை வழக்கு எல்லாமே எங்கள் நீதிமன்றத்தில், சேலம் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்கு. எம்எல்ஏ எம்பிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்கு. அது இல்லாமல் நாகராஜ் ரெட்டியோட கொலை முயற்சி வழக்கு, திருநாட்சவன் 3 வழக்கு இங்கே சேலத்தில் நடக்குது. பாஸ்கர்னு ஒரு தோழர், பழனியோட நண்பர் பாஸ்கர், அவர் ஒரு மார்சியல் எம்எல் குழுவில் இருந்தவர். கொஞ்சம் அந்த பகுதியில் ஆக்டிவாக செயல்படக்கூடியவர், சமூக அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய, கொஞ்சம் நக்சல் பாரி அரசியலை கையில் எடுக்கிறவர். அப்போ பள்ளிக்கூடையை தொடர்ந்து அவர் கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருந்தார் இவங்களுக்கு. ராமச்சந்திரனுக்கு இவர் எதெல்லாம் செஞ்சிருவோன்ற ஒரு பயம் இருந்தது. பழிக்கு பழி ஏதாவது நடக்குமோ, நடத்த இவர் ஏதாவது செய்வார்ன்ற ஒரு அச்சத்தில் சிறையில் இருந்தே திட்டமிட்டு பண்ணுறாங்க. யாரு? ராமச்சந்திரன் சிறைக்கு போனார். சிறையில் அப்போ குண்டா சிறையில் இருக்கார், பழனி வடக்கில் உள்ள சிறையில் இருக்கார். அப்போ சட்டமன்ற உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், குண்டாஸில் இருந்தார். உள்ள இருந்து எது செய்கிறாரா? உள்ள இருந்து தான் திட்டமிட்டு போன்ல இயக்கிறார். அவர் ஒரு நண்பர்கள் வீட்டுக்கு அவர் போகக்குள்ள அங்கிருந்தே அவரை கழுத்து காமிக்கு ஒன்று உடலை வந்து அரை உயிரோட ஒரு ஆமினி வண்டியில் எடுத்துகிட்டு போய் மாடூர்ன்ற இடத்துல எரிச்சார், பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறாங்க. அது முதல்ல ஆள் காணாமல் மீது மேன் மிஸ்ஸிங் தான் வழக்கு பதிவு தடிக்காவல் இடத்துல. அதுக்கு பிறகு 2 நாள் கழித்து உடல் கண்டெடுக்க அக்யூஸ்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிடிச்ச பிறகு அவங்க போய் காட்டுறாங்க. எதுபூசன் ரெட்டி, சம்மிங்க ரெட்டி அவங்கெல்லாம் போயிட்டு காட்டுறாங்க. அதுக்கு பிறகு உடல் எடுத்துகிட்டு வந்து அந்த இது கொலை அப்படின்னு நடந்தது. அது தொடர்ச்சியாக அவருடைய அண்ணன் இது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார். என்னோட நண்பர் தான் அவர், விஸ்வநாதன் சொல்லிட்டு. தொடர்ச்சியாக ஐஜி பார்க்குறது, ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறது. பாஸ்கர் கொலை வழக்கை தொடர்ந்து அண்ணன் தம்பியோட கொலையை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றாரு விஸ்வநாதன். அதில் அந்த வழக்கில் இவங்களை குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு வருது. அது இப்போ கிருஷ்ணகிரி நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு. அது கொலை வழக்கு கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. வழக்கு விசாரணை முடிகிற தருவாளி தான் இருக்கு. அதுவும் அது எதிர்த்து போராடின, அது அம்பலப்படுத்தின, வெளிக்கொண்டு வந்த அவருடைய அண்ணன், அவர் ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர். அவர் எம்எல்ஏ அமைப்பு கூட கிடையாது, பியூசில் மாதிரி அமைப்புகளோட சேர்ந்து செயல்பட்டவர், மனித உரிமை அமைப்பை சார்ந்தவர். அவர் வந்து தொடர்ச்சியாக அதிகாரிகள்கிட்ட, மேலதிகாரிகளுக்கு வந்து புகார் அனுப்புறது, நேரில் சந்தித்து நடவடிக்கைகளுக்கு சொல்லி வலியுறுத்துறது, நீதிமன்றத்தை நாடுமன்ற முடிவில் இருக்கக்குள்ள அவர் கூட இருந்தவனாவே கொலை செய்யப்படுறார். இந்த ரவிசங்கர் கொலை நடக்குது பாருங்க, அதே ஸ்டைலில் தான் நடக்கும். பாஸ்கர் கொலை, விஸ்வநாதன் கொலை, தொப்பிக்குமாரன் ஒருத்தர், இப்படி பல கொலைகள் ஒரே மாதிரி இருக்கும். கொண்டுவான், கூடக்கிறவனே கொண்டுவான். எந்த பெரும் கொலைக்கான எந்த முகாந்திரம் இருக்காது. போயிட்டு சரணடைவாங்க. வழக்கமாக காவல்துறை வாக்குமூலம் வாங்கும், அவங்களோட அந்த வழக்கு முடிச்சிடுவாங்க. விஸ்வநாதன் வழக்குல நான் மனுதாரர் அந்த உயர்நீதிமன்றத்தில் வேற ஒரு முகமைக்கு மாற்றின வழக்கு விசாரணையை அதர் ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன்ன்றதை நாம் போடுறோம். நான் பெட்டிஷன் அதில் எந்த வழக்குலங்க? விஸ்வநாதன் கொல்லப்பட்ட வழக்கில் பல சந்தேகங்கள், இவர் இப்படியெல்லாம் செயல்பட்டு இருந்தார், இவங்களுக்கு எதிரான அந்த அறிக்கைகள், பேட்டிகள், உயரதிகாரிகளுக்கு மனு கொடுக்கறது, புகார் அனுப்புறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த சூழல் அவர் கொல்லப்பட்டிருக்காரு. இது வந்து எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, என்னுடைய நண்பர். அதனால நீங்கள் வந்து வேற முகமைக்கு இதை மாற்றணும். ஏஜென்சியே வந்து ஒன்று சிபிசிஐடி, சிபிஐ, இந்த மாதிரி அதர் ஏஜென்சிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். உள்ளூர் போலீஸ் விசாரிச்சால் நியாயம் வராதுன்னு. ஆனால் அதுக்குள்ளே அதை ஊற்றி மூடி ஏதோ சார்ஜ் ஷீட் போட்டோம், இதுதான் அதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் பிறகு தள்ளுபடியானது. இப்போ அவங்க காவல்துறை போட்ட சார்ஜ் ஷீட்டில் இப்போ நடந்துட்டுருக்கு அந்த வழக்கம். அது கொலை செஞ்சவன் சாதாரண கூட இருந்தவன் கொலை பண்ணுறான். கழுத்து அறுத்து தான் கொள்ளனா. இப்போ ரவிசங்கர் கொலை மாதிரி தான் எல்லாமே நடக்கும். பண்ணுவாங்க, போயிட்டு 2 பேரும் சண்டைவான், காவல்துறை அவங்களுக்கு அதோடு முடிச்சிடும்.
அதுக்கு மேலே விசாரணையெல்லாம் பண்ண மாட்டோம். பின்னால் இருந்தது யாரு அதெல்லாம் கேட்க நம்ம சந்தேகம் மக்களும் சொல்லுவோம். இப்போ ரவிசங்கர் கொலையிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தான் விரல் நீட்டி சொல்கிறாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்து இப்போ நான் சொன்ன நான் சொல்லலை, காவல்துறையில் வாக்குமூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். பிஎன்எஸ் 161 வாக்குமூலமாக கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்குமூலங்கள் முழுசாக காவல்துறையால் கசிவிடப்பட்டது. இது என்ன நோக்கினீங்களா, தப்பு பண்ணவனே நீ அவங்கள தயார்படுத்த, நீ எச்சரிக்கையாரு இந்த மாதிரிலாம் உன் பேரில் வருது அப்படின்னு பொது வெளியில் அந்த ஆவணங்கள் வெளிப்படுத்துறது. இந்த வேலையை செய்யறாங்க. இந்த வேலையை எல்லா இதுலையும் நடந்தது. இப்போ அண்மையில் நடந்த 17 நடந்த ரவிசங்கர் வழக்கு கொலையிலே இது நடந்திருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது 2 கட்சியுமே எளிய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரண். இந்த மாதிரியான ஒரு கட்சியில் எப்படி இப்படி ஒரு தலைவரை இந்த கட்சியினுடைய தலைமை அனுமதிச்சுட்டு இருக்குது? இவர் சட்டமன்ற உறுப்பினர். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு நடைமுறை உண்டு. உறுப்பினராக சேர்க்கணுன்னாவே ஒருத்தர் வந்தாங்களா அவங்கள பரீட்சார்த்த உறுப்பினர்னுவாங்க. முதல் 2 ஆண்டுகளுக்கு அவங்க முழு உறுப்பினர் ஆக மாட்டாங்க. அவர்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகளை கண்காணித்து 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு கட்சியோட முழு உறுப்பினர் ஆக்குவாங்க. சரிங்க. ஆனால் இப்பெல்லாம் திருடன், கோழி திருடன், ஆழ்ம கொலகாரன், ரவுடி, அவரோட இருக்கிற புகைப்படங்கள் இருக்கிற அந்த பசங்கள்லாம் முழுக்க முழுக்க குற்றப்பின்னணி உள்ளவங்க. யார்? ராமச்சந்திர. இந்த பசங்க இணைஞ்சாங்க காட்டணும் இல்லைங்களா? ஏதோ ஒருத்தர் 2 பேர் போனாமல் கும்பலாக நின்று ஒரு 50 பேர் நின்று கூட அதில் இருப்பாங்க, ஒரு 25 பேராக இருப்பான். அப்படியெல்லாம் புகைப்படம் எடுத்திருக்காங்க. ஒரு பின்னணி தெரியாமல் யார் என்னன்னு கூட தெரிஞ்சிக்காமல் உடனே கட்சியில் சேர்த்து அவனுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களாம். அவன் சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி டிஆர் அசைன்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. இந்த ரவிசங்கருக்கு கொலை பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துக்கிறாருன்னு சொல்கிறான். இல்லை, இது வாக்கு மூலமாக பதிவாயிருக்கு. அந்த பசங்க குற்றப்பின்னணி உள்ளவர்கள்ங்கிறது 2வது விஷயம். முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் மேலேயும் இவ்வளோ குற்றங்கள் இருக்கும்போது எப்படி இந்த கட்சியில் அனுமதிச்சுக்கிட்டு இருக்குது? அதுதான் இப்போ அதான் சொல்ல வரேன். ஒரு கட்சியில் இந்த நடைமுறைகள்லாம் இருக்கும். உறுப்பினர் ஆகிறது 2 வருஷம் காத்திருக்கணும். முழு உறுப்பினர் ஆகிறது எடுத்தோன்னு 10 கட்சி மாதிரி போயிட்டு இந்த வடிவேல் ஒரு படத்தில் பேசிட்டு இருந்தது, ஒரு மேடையில் பேசிட்டு இருப்பார், அறுவாடை வச்சு வட்ட செயலாளர் வண்டு முருகன். ஒருத்தர் எதில் சைக்கிளில் கத்தி காட்டணும்னு அந்த சைக்கிளே போயிடுவார். இந்த கட்சியிலே இந்த கட்சியில் இருக்குன்னா அந்த கட்சியில் சேர்ந்துன்னு போயிடுவார். அந்த மாதிரி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு அந்த பகுதியில். இப்போ இது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைமை இதை பாதுகாக்கிறாங்கன்னா இல்லை பொருளாதார பின்னணி தான். ராமச்சந்திரன் பொருளாதாரத்தில் பெரிய பொருளாதார பின்னணி. இவர் ஒரு கார்பரேட் கம்யூனிஸ்ட். அங்கே ஒரு கார்பரேட்டர். என்ன தொழிலுங்க ராமச்சந்திரனுக்கு? அவருக்கு பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சந்தைகளில் வெற்றிலை பாக்கு வியாபாரம் பண்ணுறவர். சரிங்க. ஒரு 4.5 ஏக்கர் நிலம் தான் ஒரு பூர்வீக நிலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி சொத்து, பல 100 ஏக்கர் நிலம், ஆயிரக்கணக்கிலே சொல்லலாம். பல 100 ஏக்கர், பல ஆயிரம் ஏக்கர் நிலம் இன்னைக்கு அவருடைய பினாமி பேர்களில் அவருக்கு இருக்குது. இந்த பழைய கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகள்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக கேட்போம், ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்லை அவனவனே நிலத்தை எல்லாம் அமுக்கிக்கிட்டானா, காவேரி பாசனத்தில் கம்பி முள்ளு வேலி போட்டு 3000 ஏக்கர் நிலத்து கருப்பைய மூப்பனருக்கு ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்லை அவனவனே நிலத்தையெல்லாம் அமுக்கிட்டானான்ட்டு ஒரு பாடல். அது எல்லா மேடைகளும் பாடுவாங்க. அப்போ பாடல் அது கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில். இன்னைக்கெல்லாம் அவங்களே பாட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் 4 ஏக்கர் நிலம் இருந்தது, இன்னைக்கு 100கணக்கான ஏக்கர் நிலம், பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து. எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, ஜிஎம்ஆர்ன்ட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனம். சரிங்க. அந்த நிறுவனத்துக்கு இவங்க நில புரோக்கர், தரகர், நிலத்தை விவசாயிகள் அடிமாட்டு வேலைக்கு மிரட்டி பறிச்சு கொடுக்குற வேலையை செஞ்சிருக்காங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் விவசாயிகளுடைய நிலத்தை அதுக்கு எதிராக போராட வேண்டியவங்க இவங்க தான். அந்த மக்களுக்காக நிற்க வேண்டியவங்க. காலகாலமாக கம்யூனிஸ்ட் அப்படிதான் இருந்திருக்காங்க. 40-50களுக்கு முன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிதான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு சீரழிஞ்சு சின்னாபனமாகி இன்னைக்கு இந்த அளவுக்கு நிற்கிது. இதை விமர்சனம் இதில் கமெண்ட் நம்மளை தட்டுறாங்க நிறைய வகையில். கம்யூனிஸ்ட் கட்சியும் தெரியாது, எதுவும் தெரியாது, அவன் தான் கம்யூனிஸ்ட் நினச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு மோசமான சூழல். இப்போ வீரபாண்டியனா உண்மையிலே ஒரு அப்பாவி, இன்டெலெக்சுவல், ஒரு அறிவார்ந்த தோழர்கள். அந்த தவறி சூட சொல்லிட மாட்டார், அறிவார்ந்த மனிதர். ஆனால் ஒரு அப்பாவி, அவருக்கு சில தேவைகள் இருக்குது, அப்படி நடந்துக்க வேண்டிய சூழல். ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் 100 ரூபா டெய்லி சம்பளம் கூலி வாங்குறவங்களா இருப்பாங்க. சரிங்க. அப்படி இருந்தாலும் கட்சிக்கிட்டு ஒரு தொகையை அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. ஆண்டுக்கு வருடத்துக்கு எவ்வளோ அப்படின்ட்டு, மாதத்துக்கு எவ்வளோ, வருடத்துக்கு எவ்வளோ ஒரு கணக்கு போட்டு லெவின்னு சொல்லுவாங்க. அதை
வரி மாதிரி லெவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கட்சி நடத்துறது, கட்சி முழுநேர ஊழியர்கள் பராமரிக்கிறதுக்கு இதுக்கு பணத்தை பொருளாதார தேவை இருக்கு இல்லைங்களா? அதனால போயிட்டு மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு திரட்ட முடியாது, கட்சிக்காரர்கிட்ட வந்து ஒரு தொகையை வசூல் பண்ணுவாங்க. அப்போ இவர் பெரிய கார்பரேட் கம்யூனிஸ்டாக இருக்கார். எவ்வளோ நாளும் அவரால் கொடுக்க முடியும்? அவர் இந்த தலைமையில் சரி கட்டிக்கிறார். எல்லா மனிதர்கள் தானே. இப்போ வேடிக்கையாக இருக்கிற எல்லாம் பார்த்தோம்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியான்றதே நம்மளுக்கு சந்தேகம். நம்மளாம் இப்போ பாஞ்சு விட்றாங்க. இன்றைக்கு இந்த இதில் கோவை பதிப்பு தினகரனில் ஒரு வாழ்த்து செய்தி வருது. இன்றைக்கு அக்டோபர் 1 ஆயுத பூஜை ஒட்டி ஆயுத பூஜை வாழ்த்துக்கலாம். யார்? கம்யூனிஸ்ட் கட்சி. பவானி தொழிலாளர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்த கட்சி இது. ஆமாங்க, தொழிலாளர் தினத்துக்கெல்லாம் இந்த அளவுக்கு முனைப்பு காட்டுறதில்ல. இன்னைக்கு பாருங்க, ஆயுத பூஜைக்கு அரைப்பக்க விளம்பரம் கோவை தினகரன்ல, கோவை பதிப்பு தினகரன் கோவை பதிப்பில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. பவானி சட்டமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்ட்டு அரைப்பக்க விளம்பரம். இவங்க எதை நோக்கி போறாங்கன்னு பாருங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் இருக்கார, விஸ்வ இந்து பரிஷத்தோட ரத்த தான முகாமை துவக்கி வைக்க போறாராம். இடதுசாரி அமைப்பு, அதுக்கு நேர் எதிரான அமைப்பினுடைய ரத்த தான முகாமை துவக்கி வைக்க போறாரு. இல்லை, இவங்களை இடதுசாரின்னு சொல்றதே தப்புங்க. இவங்க வலதுசாரி. ஒரு வலதுசாரியோட ஏதோ இயல்பாக அவங்க கூப்பிட்டு இருக்கோம். எப்படி ஒரு விஸ்வ இந்து பரிஷத் ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு அமைப்போட நிகழ்ச்சியில நீ என்னதான் சட்டமன்ற உறுப்பினர் அரசு பதவியிலே இருந்துக்கோ, எப்படி ஒரு கம்யூனிஸ்டா நீ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எப்படி போக முடியும்? இதுக்கான நம்ம ஏதோ வாய் பிடிச்சது மாக பிடிச்சது தெரியாது. நம்ம கிட்ட எல்லாத்தையும் தரவு இருக்கு, ஆதாரம் இருக்கு. அந்த மாதிரி அந்த பண்பாட்டு துறையில கூட இவங்க இப்படிதான் இருக்காங்க. ஒரு கம்யூனிஸ்டுகளா இவர்கள் எந்த இடத்துலையும் இவங்களை பார்க்கவே முடியாது. அதனாலதான் இவ்வளவு வலது கம்யூனிஸ்ட் வெளிப்படையா பேசுறாங்க. அதுக்குள்ள இடதுசாரிகள் குறுங்குழுவா இருக்காங்க. இந்த அக்கிரமெல்லாம் எடுத்து அவங்க உள்ளே பேசுறாங்க, உள்ள கட்சி போராட்டம் நடத்துறாங்க, விவாதங்கள் நடத்துது. அது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையிலாம் ஒரு குரல் நசுக்கப்படுது. ஏன்னா இவங்ககிட்ட எல்லா பலமும் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளை வச்சு மிரட்டுறாங்க. இப்போ நம்ம இது பேசினாவே இது அறிக்கை, காவல்துறை நம்மளுக்கு நெருக்கடி, நோட்டீஸ் கொடுக்குறோம். வீரபாண்டி ஒரு அறிக்கை விட்டால் உடனே அங்கே அலறாங்க காவல்துறை. அவர் இந்த ஆயுத பூஜை வாழ்த்து செய்தியில் வீரபாண்டியனுடைய படம் மிக பெரிதாக வச்சுருக்காங்க. தினகரன் பத்திரிகைகள் கொடுத்துருக்க அந்த விளம்பரத்தில் வீரபாண்டியனுடைய படம் மிக பெரிதாக வச்சுருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி நடைமுறையில் எப்பயுமே யாரோட தலைவர்களும் மார்க்சியம் உணர்வுகளான மார்க்ஸ் லெனின் ஏங்கல்ஸ் இவங்க படம் தான் போடுவாங்க. அது சில நக்சல்வாதி குழுக்கள் ஸ்டாலின் மாவோவையும் போடுவாங்க. இவங்கெல்லாம் எந்த காலத்துலையும் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து வாழ்கிற தலைவர் மறைந்த தலைவர்களோடு போட்டுக்க மாட்டாங்க. தனிநபர் வழிபாடு இருக்காது. ஆனால் இன்னைக்கு ரசிகர் மன்றமாக மாறி இருக்கு. மொழியிலேயே பார்த்தீங்களா பல வடமொழி சொற்களை தான் பார்க்க முடியாது, சமஸ்கிருத வார்த்தைகள் தான் இருக்கும். நான் இந்த பரீட்சார்த்த உறுப்பினர்ன்றது எனக்கு ஒன்றும் அது இது பண்ணுற கண்டுபிடிக்க முடியல. அது என்ன பரீட்சார்த்த உறுப்பினர்? தமிழ் சொல் அல்ல, தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு வட சொல். அப்போ இப்படி தான் இவங்க அவங்க அந்த மேடைகளில் கூட சமஸ்கிருத வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துகிறோம். ரொம்ப புத்திசாலி, அறிவாளி, அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது அந்த பிராமணத்தன்மையோட அதில் தெளிவாக அதில் வந்து நம்ம மேட்டிமையை காட்டிக்கிறது. அப்படி தான் இவங்கெல்லாம் வளர்ந்துருக்காங்க. இந்த இவரெல்லாம் வேறுபட்டெல்லாம் கொஞ்சம் மார்க்சியமெல்லாம் படித்தவர் தான், கொஞ்சம் அறிந்தவர், மார்க்சியம் அறிந்தவர், நல்ல மனிதர், தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர். ஆனால் கட்சின்னு வரும்போது இவ்வளோ ஒரு விஷயத்தை இப்போ நாங்கள் அந்த 20 நிமிட காணொலி அது முழுமையாக பார்க்கணும், அந்த பகுதியில் விசாரிக்கணும், கட்சிக்காரர்கிட்ட விசாரி, போலீஸில் நீங்கள் தான் போலீஸோட உத்தரவு போடுற இடத்துல இருக்கீங்களா, கேட்டால் சொல்லுவாங்க என்னையா நடக்குதாங்க, கட்சிக்காரனே விசாரிச்சுட்டு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். முதல்ல தெளிவுபடுத்திட்டு அதுக்கு பிறகு அது மேலே கருத்து சொன்னால் நியாயம். நடவடிக்கை என்ன நடந்திருக்கு என்ன ஏதுன்னு சொல்லணும். இப்போ எடுக்கணும்னால என்ன மிரட்டுறதுனால ஊடகங்களை மிரட்டுறதுனால ஒன்று நடக்க போகிறதில்ல. 30 என்னால் அதிக நிறைய ஊடகங்கள் பேச கூப்பிட்டுருக்கேன், என்னால் போக முடியறதில்ல, அவ்வளோ நெருக்கடியில் போயிட்டுருக்கு. எனக்கு உடல்நிலை செய்யறதுனால நிறைய போய் உட்காந்து பேச முடியாத ஒரு சூழலில் இருக்கும். இவர் எதை நினச்சி செஞ்சாரோ அதனுடைய எதிர்வினை வந்து அவங்களுக்கு எதிராக நிற்குது. இப்போ மிரட்டிட்டா யாரும் பேச மாட்டாங்க, வேடிப்பன் பேச மாட்டான் அப்படின்னு அவர் நினைச்சாரு. இப்போ அதிகமாக அதுக்கு பிறகுதான் நான் நிறைய விஷயங்களை பொது வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஊடகங்களும் இப்போ அதை பற்றி விவாதிக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நிறைய ஊடக நண்பர்கள் வந்து அந்த பகுதியில் இப்போ கலாய்வு பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கரூர் சம்பவம் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ இது இப்போ வேண்டான்னு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு, ஒத்தி வச்சிருக்காங்க. எல்லாம் போவாங்க உண்மைகள் மக்கள் மத்தியில் வரும். இன்னைக்கு அங்கே இருக்கிற சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே
காரி துப்புறாங்க. இது கரெக்டாக சரியாக தானே சொல்லியிருக்காரு, இவர் பேசுறதெல்லாம் உண்மை தானே, இதில் எதுவும் பொய் கிடையாது, இதை விட இன்னும் அதிகமாக இருக்குது நாங்கள் சொல்லணும்னு சிபிஎம் காரங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சேலம் நீதிமன்றத்தில் நடக்கிற 3 வழக்குகளும் எந்த அளவில் போயிட்டு இருக்குது? ஒரு வழக்கு முடிகிற நிலையில் இருக்குது, ஒரு வழக்கு விசாரணை இப்போ துவங்குற நிலையில் இருக்குது. சந்திரசேகர் கொலை வழக்கு பாருங்கள், அது முடிகிற தருவாயில் இருக்குது. கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் வழக்குக்கு இடையூறாக நிறையா வரும், சாட்சிகள் மிரட்டப்படுவாங்கன்னு சொன்னீங்க. இங்கே அந்த மாதிரியான சிக்கல்லாம் இல்லை, அதுக்கான வேலை இங்கே அங்கேருந்து வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் கூட நீதிமன்றத்தில் நாங்கள் அந்த வழக்கு ஒருங்கிணைக்கிற வேலையெல்லாம் நான் தான், ஏன்னா அண்ணன் குளத்தூர் மணி இவர் வழக்கறிஞர் போகிறதுனா அவருக்கு உட முடியாது. இப்போ மற்ற தோழர்கள் செயல்பாட்டாளர்கள் ஒரு குழுவாக தான் இதை இயங்குகிறோம். அப்போ இந்த சேலம் நீதிமன்றத்துக்கு அருகாமையில் இருக்கிறது கொஞ்சம் பக்கம் நான் தான், எனக்கு ஒரு 60 கிலோமீட்டர்ன்றதுல இந்த வழக்கு நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது, சாட்சிகளை கூப்பிட்டு வருது, அவங்க அரசு வழக்கறிஞர்களுக்கு உதவி என்ன கேட்குறாங்களோ அந்த வேலைகளை செஞ்சு கொடுக்குறது, இந்த பணிகளுக்காக என்னை பார்த்துக்க சொல்லுவாங்க. அப்போ எல்லா ஒரு வாய்தாவுக்கும் நான் வந்துடுவேன். அப்போ ஒரு முறை நாங்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே உட்காருக்கும் போது என்னை வீடியோ எடுக்கிறார் லகுமையா. அது ராமச்சந்திரனுடைய மாமனார் வீடியோ எடுக்கிறார், அதை அச்சுறுத்துறதுக்காக வீடியோ எடுக்கிறார். உடனே அரசு வழக்கு உதவியாளர் வந்துட்டு பார்த்துட்டு இதெல்லாம் சரியில்லை, அவரே சேர்த்து தான் எடுத்தார். அவர் சத்தம் போட்டு நான் ஜட்ஜிக்கிட்ட புகார் பண்ணுவேன், நீதிபதிக்கிட்ட புகார் பண்ண உடனே அவர் இல்லை பாருங்க நான் எடுக்கல செய்யலை. அப்புறம் தான் சொன்னேன், என்னது ஆயிரக்கணக்கான வீடியோ யூடியூப்ல இருக்கு, அதாவது எங்கள் ஸ்டுடியோவில் வச்சு எடுத்துன்னு தெளிவாக இருக்கும். இந்த செல்லில் ஏன் கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்க சொல்லுங்க தொடர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி நம்ம இது பண்ணோம். இப்போ தொடர்ச்சியான அச்சுறுத்தல் எனக்கே இருந்துட்டு இருக்கு. இல்லை, அது எதுக்காக எடுத்திருப்பார்? அது பயமுறுத்துறது. வீடியோ எடுத்தோடனே நம்ம இவங்கெல்லாம் நம்மளை செஞ்சிடணும்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறது, அல்லது இவங்க கொண்டு போய் ரவுடிகிட்ட கூலிப்படைகிட்ட கொடுத்து நம்மளை ஏதாவது செய்கிறதுக்கான முயற்சிக்காக கூட இருந்திருக்கலாம். 2012 அவர் பழனி கொலை தொடர்ந்து நம்ம பழனி உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து அம்பலப்படுத்துறது, அது குறிப்பாக ஊடகங்களில் வந்து நான் கொஞ்சம் தொடர்ச்சியாகவே அதை காட்சி ஊடகங்களில் தொடர்ச்சியாக நம்ம விவாதங்கள் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் என் மேலே கொஞ்சம் கூடுதல் எரிச்சல் அவங்களுக்கு இருக்குது. எனவே எனக்கு அச்சுறுத்தல் அவங்க உள்ளூர் அப்படி அங்கே இந்த பிக் பாக்கெட் பிளேடு பொறுக்கி பசங்கள் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் சில்லறை வேலைகள்லாம் பண்ணாங்க. அது தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் 2-3 புகார் கொடுத்துருக்கோம், மனு ரசீதெல்லாம் வாங்கியிருக்கோம். எஸ்பி பார்த்தார், அவர் அண்ணன் குளத்தூர் மணி, வழக்கறிஞர் ரத்னம், இவங்க எல்லாருமே வந்து தருமபுரி எஸ்பி பார்த்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு எனக்கு பிஎஸ்ஓ கொடுக்கணும், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் மனு போட்டோம். அந்த மனு வந்து நீண்ட நாள் ஆகிட்டதுனால நீ இதை திரும்ப பெற்று நீங்கள் புதுசாக மனு போடுதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு பிறகு அதை விட்டுட்டோம். கொரோனா காலகட்டம் அதெல்லாம் வந்ததுனால நாங்கள் அதை கடந்து வந்துட்டோம். அதுக்கு பிறகு தருமபுரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கை துப்பாக்கி உரிமை கேட்டு மனு கொடுத்துருக்கேன். 2017 கொடுத்த மனு இதுவரையும் விசாரணை. ஒரு மனு வந்து ஒரு வருடத்தில் முடிவு எடுத்து அனுமதி கொடுக்கணும், இல்லை மறுக்கிறோன்றதை ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இதுவரையும் கிடையாது. முழுக்க அப்படியே அதை கிடப்பில் போட்டு விசாரணைன்ற பேரில் அப்படியே போயிட்டு தள்ளி போய் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எது வேணாலும் நடக்கலாம். அப்படி ஏதாவது எனக்கு நடந்தால் தமிழக முதல்வர் தான் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தான் அங்கே பொறுப்பு. எனக்கு இவங்க கொடுப்பாங்கன்றதுக்காக நான் மனு செஞ்சது 2வது தான். இதை வெளியே சொல்லணும். நாளைக்கு எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது பொறுப்பேற்க வேண்டிய தமிழக முதல்வர் தான், திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். நீங்கள் இப்போ ராமச்சந்திரன், அதாவது ஆளுங்கட்சியான திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் மீது சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு தான். எல்லாம் நீதிமன்றத்தில் நம்ம சொல்லியிருக்கிற அத்தனைக்கும் ஒவ்வொன்றுக்கு ஆதாரம் இருக்குது. இவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதுலேருந்து, அது இல்லாமல் இவருக்கு எதிரான அந்த கிரானைட் பிரச்சனைலாம் இருக்குது பாருங்கள். 2012 மாவட்ட ஆட்சியர் அங்கே ஒரு ஆய்வு பண்ணுறாரு, இந்த கிரானைட் குவாரிகள்லாம் இவருக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம். இவர் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காரு, தப்பு பண்ணியிருக்காரு, திருட்டு வழக்கு, முறைகேடு கூட திருட்டு. ஐபிசி 379 சொல்லுவோம் பாருங்க, செக்ஷன் 379 கோடி திருடுறவங்க அதுதான் பொருந்தும், அந்த பிரிவு தான் போடுவாங்க. இவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேலே 6-7 வழக்கு அந்த மாதிரி எஃப்ஐஆர் 2012 எஃப்ஐஆர் போட்டதாக அப்படியே வச்சுட்டாங்க. இன்னும் அப்படியே இருந்தது. அதில் நான் தான் மனிதராக இருந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து இதெல்லாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு கேட்டேன். உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு நீண்ட காலம் அந்த உத்தரவு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்னு போட்டாங்க. ஒரு டைம் ஃப்ரேம் காலக்கெடு நிர்ணயம் பண்ணி அந்த டைமுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுன்னு போடுறாங்க. ஆனால் இவங்க செய்யலை, அரசு காவல்துறை செய்யலை. கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவமதிப்பு போட்ட பிறகு தான்
அப்போ நீதிமன்றம் வந்து நேராக எஸ்பி வந்து நீதிமன்றத்துக்கு வரணும் அப்படின்ட்டு உத்தரவு போட்டாங்க. 2-3 வாய்தா போட்டாங்க. இவங்க யாரும் ஆஜராகலை. முறைய தகவல் பதில் இல்லை. சாட்சி ஃபைல் பண்ணிட்டுன்ற தகவலை சொல்லலை. அப்போ இவரே வரணும், எஸ்பி ஆஜராகணும்னு உத்தரவு போட்டார். அதுக்கு பிறகு தான் பதறி அடித்து சார்ஜ் ஷீட் போடுறாங்க. எவ்வளோ நாள் போயிருக்குது கடையில்? அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமும் இப்போ போயிட்டுருக்கும். சரிங்க. அப்போ குற்றவாளிகள் தப்ப விடுறதுக்கான வேலை தானே இது. ஒரு குற்றச்சாட்டு வருது, அது அந்த உரிய காலத்தில் விசாரிச்சு சாட்சிகளை அதெல்லாம் சரி பண்ணால் பரவாயில்ல. ஏற்கனவே அங்கே வந்து அவங்களுக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல மாட்டாங்க. இப்போ இவ்வளோ காலதாமதன்றது இதில் வர நெருக்கு. ஒருவேளை அதிகாரிகளுக்கும் பயம் இருக்குமோ? அதிகாரிகளுக்கு பயம் இருக்குது. அதிகாரிகள் மனிதன் தானே, பயம் இருக்குது. பணம் கணிசமாக அது இருக்குல்ல. காந்தியாருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. எல்லாருமே காந்தி மதிக்கிறோம்ல. அதெல்லாம் அந்த காந்தியார் மேலே இருக்கிற மரியாதை, அந்த கரன்சி மேலே இருக்கிற மரியாதை இருக்கு பாருங்க. அந்த இது அவங்க கணிசமாக எல்லாருக்குமே கவனிச்சிடுவாங்க. இவர்கிட்ட மாமூல் வாங்குற காவல்துறை அதிகாரிகள் ஏராளம். அது நம்ம பட்டியலே போடுவோம். ஏன்னா பழனிக்கூட வழக்கில் ஒரு காவல்துறை சேர்ந்த அதிகாரி பழனியோட மகனை கூப்பிட்டு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 வருஷம் 1.5 வருஷம் உள்ளார். ஒரு இடத்துக்கு ஒரு சங்கை வெளிப்படையாக பேசுவோமே, சங்கர்ன்ட்டு அந்த தேன்கனி கோட்டையோட டிஎஸ்பி, அந்த காவல் துணை கண்காணிப்பாளர். இப்போ அதே கிருஷ்ணகிரியில் ஏடிஎஸ்பியாக இருக்கார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ ஏடிஎஸ்பியாக இருக்கார். பழனியோட மகன் வாஞ்சிநாதனுக்கு அவருக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு. ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, வாங்கி இந்த இடத்துல இருக்க நீங்கள் வாங்க அப்படின்றார். இப்படி சரி கூப்பிட்றாருன்னு மரியாதை போகிறார். அங்கே போனால் அவர் பேசுகிறத கேட்டு இவர் அதிர்ச்சி ஆகிறார். ராமச்சந்திரனுக்கு எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம போய் பேசுவோம், எதுக்கு இது பிரச்சனை? 2 பேரும் பேச்சுவார்த்தை கூப்பிட்றாரு. காவல் துணை கண்காணிப்பாளர். அது வாஞ்சிநாதனுடைய புகாரின் பேரில் குற்றவாளியா நீதிமன்றத்துக்கு நடந்தது. நீதிமன்றத்தில் வழக்கு சாட்சி சொல்லாதன்றதுக்காக தான். சாட்சி சொல்லாத ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், இப்போ பஞ்சாயத்து பைசல் பண்ணிக்கலான்றதுக்கு கொலை வழக்கு இவர் பீஸ் கம்பெனி நடத்துறாரு அந்த டிஎஸ்பி. இது நடந்த சம்பவம், நீங்கள் வாஞ்சிநாதன் கூட கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இது வாஞ்சிநாதன் தான் சொல்றாரு. எல்லாத்துக்கும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரியாது. இல்லை, அதுக்கு என்ன சொல்றாரு வாஞ்சிநாதன் போல நான் வரல அப்படின்ட்டு, எதாக இருந்தாலும் நம்ம வழக்கில் சந்திக்கிறேன்ட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு ஒன்று நடந்தது, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர், முன்னணி தலைவர், நாங்களாம் பெரிதும் மதிக்கக்கூடியவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் உங்களுக்கு கூப்பிட்டு பேசுறாரு. கூப்பிட்டு நேரில் போய் பேசினார் என்கிட்டே. சரிங்க. அவர் சொல்லுங்க, ஏதோ ஒன்று பண்ணிடலாம், ஒரு பணம் கொடுத்துடலாம், வழக்கு சாட்சி சாட்சியில் சொல்ல வேணான்னு சொல்லுங்க, வாஞ்சிநாதன் சொல்லுங்க, அதில் என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அவர் ஒரு 4-5 முறை அதை தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தார். அது தோழர் சுகுமாரன் கூட தெரியும். அவர் நானும் ஒரு அறையில் இருக்கும்போது கூப்பிட்டு அவரும் இருக்காரு, யாருங்க என்னன்றது அவர் சுகுமாரன் தோழர்னு தெரியும். புதுவை சுகுமாரன் வலியுறுத்துறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணியன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். சரிங்க. உடனே நீங்கள் மணியன்கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட பேசுகிறோம், நீ மணியன்கிட்ட பேசுகிறேன். அவர்கிட்டையும் பேசுகிறார். கொளத்தூர் மணியன்கிட்ட பேசுகிறார். ராமச்சந்திரனுக்கு எதிரான வழக்கிலிருந்து சாட்சி சொல்ல வேண்டாம், முடிச்சுக்குவோம், எதுக்கு பிரச்சனை, சமரசம் பண்ணிடுவோம் அப்படின்றத மணியன்கிட்ட வலியுறுத்துறாரு. அவர் வேற மாதிரி பேர் சொல்லியிருப்பாரு. அவர் ஏற்கனவே வாஞ்சிநாதனுக்கு அந்த கலீல் என்று இந்த வழக்கில் இருக்கிறவர், அவருடைய ஆட்கள் ஒரு தொகை கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தான் சொல்கிறாரு இவர். இந்த இவ்வளோ ஒரு 50 லட்சம் கொடுத்தாருன்றாரு. அது அவர் கொடுக்க வேண்டிய பணம் தானே, கொடுத்துருங்க. அது கொடுக்க வேண்டிய பணம் தான், இதில் என்ன கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை. வாஞ்சிநாதனுக்கு கலீல் கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது, அதை கொடுத்துருங்க. கொடுக்க வேண்டிய பணம் தானே, கொடுத்துருங்க அப்படின்ட்டு அதோட முடிச்சுட்டாரு. அவர்கிட்ட பேசக்கூடாது, அதோட நின்றுது. சாட்சி சிறப்பாக சாட்சியெல்லாம் சொல்லிட்டாரு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் ஒரு காவல்துறை அதிகாரியை விட்டு பேசுகிறாங்க, இவங்களை விட்டு வச்சு பேசுகிறாங்க. அங்கே காவல்துறை முழுக்க அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. ஏன்னா இந்த கிரானைட், சட்டவிரோத கிரானைட் தொழில் இருக்கு பாருங்க, அதில் மார்வாடிகளுக்கு சேட்டானுங்களுக்கெல்லாம் முழுக்க ஏஜென்ட் இவங்க தான். மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. பணம் கொடுத்தாங்க, அவங்க கேட்குற தொகையை அந்த மார்வாடி கோயில்கள்லாம் கொடுத்தாங்க. நிறைய மார்வாடி தான் அந்த கிரானைட் தொழில் அங்கே பண்ணுறவங்க, அவன் தான் பண்ணிட்டுருக்கான். அப்போ சட்டவிரோத வேலைகளை செய்தாலும் தளி ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக தான் அரசும் காவல்துறையும். ஏன்னா பணம் கொடுக்குறாங்களே, அரசு ஆளுங்கட்சி பணம். இவங்களை எதிர்த்தாலும் அங்கே யாருமே அரசியல் பண்ண முடியாதுன்ற சூழல் தான். ஏன்னா அங்கே ஜெயலலிதா எதிர்த்து நின்றார் பாருங்க, பர்கூர் தொகுதியில் சுகவனம், இஜி சுகவனம். ஆமாம், அவர் அந்த மாவட்ட செயலாளர், அது செங்குட்டுவன் சட்டமன்ற உறுப்பினரும் கூட.
ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, அடித்து விரட்டுறாங்க. அந்த அவங்க ஏரியாவில் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. தனி தொகுதியில் இவங்க அடி வாங்கிட்டு வராங்க. அடி வாங்கிட்டு தான் வராங்க. அதை விட பெரிய கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரிகைன்ற பகுதியில் அவங்க தொழிற்சங்க மாநாடு நடக்குது. பேரிகை ஒசூர் ஒட்டி இருக்கிற அந்த தமிழ்நாட்டு தான். அங்கே ஏஐடியூசியோட மாநாடு நடக்குது. அங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாநாட்டில் பெரியசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கலந்துக்கிறார். அந்த அமைப்புக்கு அவர் தான் பொறுப்பாளர். ஏற்கனவே அரூர் எம்எல்ஏ வந்து கிருஷ்ணமூர்த்தி கலந்துக்கிறார். 2 பேரையும் அடிக்கிறாங்க. 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க. இவங்க சொல்கிறத கேட்கல, அவங்க மாற்று கருத்து சொன்னாங்கன்றதுக்காக மாநாட்டிலே அடித்து பெரியசாமி சட்டையை கிழிச்சிடுறாங்க. வேறு சட்டை வாங்கி வந்தால் பாம்பு போட்டு ஊருக்கு போய் சேர்ந்தார். அந்த கட்சியில் இருக்கிறவங்க நிலைமை அதுதான். ஏன்னா கட்சி ஏறதால அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, விலைக்கு வாங்கிட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் அந்த கட்சியை. இப்போ தேசிய குழுவுக்கு வேறு போயிருக்காரு. அது பொறுப்புமிக்க கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் நம்ம இவர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர், மக்களுக்காகவே பணி செய்து கொண்டிருப்பவர் அப்படின்னு நம்ம வீரபாண்டியன் வந்து ஒரு வசனம் பேசிட்டு இருப்பார். அந்த பகுதியில் போய் கேட்டால் வீரபாண்டிய மாவன் ஏதோ பாலநகரத்தில் ஏசி அறையில் உட்காந்துட்டு அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் அந்த மக்களோட இருக்கிறவங்க, அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அந்த அரசியல் அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளோட என்ன உங்கள் மேலே மதிப்பீடு வச்சுருக்கேன், நான் மரியாதை வச்சுருக்கேன்றதை போய் மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும், அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டால் தெரியும். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு மாஃபியா கேங்க மாதிரி, மாஃபியா கேங் தான். எனக்கு இவங்களுடைய அந்த கொலை முயற்சி, கொலை பண்ணுற விதம், இந்த அவங்க ஸ்டைலில் நம்ம மக்களை அச்சுறுத்துற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு எதிராக யாரும் யோசிக்கவே கூடாது. எதிர்த்தோம்னா நம்ம கொண்டு வருவாங்கன்ற அந்த பயம், ஒரு மரண பயத்திலேயே வச்சுருக்காங்க அந்த பகுதி. அப்படிதான் அந்த பகுதி. ஏன்னா இயல்பாக ஒரு கலாச்சார நம்மளேருந்து மாறுபட்ட ஒரு பகுதி, பண்பாட்டு ரீதியாகவே நம்மளேருந்து மாறுபட்ட ஒரு பகுதி. தளி அந்த ஒசூர், அந்த தேகனிக்கோட்டை, அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க தெலுங்கு பேசுகிற மக்கள் தான். இயல்பாக நம்மளோட பேசுகிறதே தெலுங்கில் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கும். தமிழ் மொழிபெயர்த்து தான் சொல்லணும். அப்படி ஒரு மொழி சிக்கல், கல்வி அறிவின்மை. நமக்கு கிருஷ்ணகிரிக்கு கிழக்கு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிப்பறிவு, நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் எல்லாமே இருக்கும். அது முழுக்க ஆந்திரா கர்நாடகாவோட கலாச்சாரம் தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த அந்த அறியாமை இருக்குது பாருங்கள், மக்களுக்கு இருக்கிற அறியாமை, அது முழுக்க அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதை ஒரு அச்சத்தில் வச்சுட்டு மிரட்டி அவங்க இவங்களை எதிர்த்தோம்னா அது சிக்கலாகிடும். இவங்களை எதிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த மனநிலையில் வச்சுட்டு தான் பண்ணிட்டுருக்காங்க. இதனுடைய முடிவு என்னவா இருக்கும்? இது அப்படியே தொடருமா? வேறு என்ன வழி? இல்லை, இது இவங்களை விட கொடுங்கோன்மையானவர்கள்லாம் பார்த்துருக்கோம். ஹிட்லர், முசோலினியெல்லாம் அந்த சமூகம் மக்கள் பார்த்துருக்காங்கல்ல. அதெல்லாம் மக்கள் ஒன்றுபடும் போது, மக்கள் விழிப்படையும் போது இவங்கெல்லாம் சாதாரணமாக தூக்கி எறியப்படுவாங்க. அதுக்கு நீண்ட காலமெல்லாம் தேவை. 2026 சட்டமன்ற தேர்தல் இவங்க உண்மையான முகத்தில் கிளியும். அப்போ இவங்க யாருன்றது மக்கள் மத்தியில் தெரியும். இப்போ எல்லாம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி வந்தாச்சு. ஒரு பக்கம் திராவிடர் விடுதலை கழகம் வலிமையாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க அந்த பகுதியில். இப்போது அண்மையாக ஒரு 4-5 மாதங்களிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி முழுக்க உள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரள்றாங்க. இப்போ 28ஆம் தேதி கூட பார்த்தீங்கன்னா வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் கலந்துட்டு போய் ஒரு 2000 மலையில் நிற்கிறான், 2000 இளைஞர்கள் நிற்கிறான். நான் புதுசாக வந்து கட்சியில் சேர்றான். அதனால் இவங்க அந்த அதிர்ச்சி தான் அவங்களுக்கு. எங்கே நம்ம கைவிட்டு போயிடுமோ, நம்ம ராஜ்யம் சாம்ராஜ்யம் வீழ்ந்துடுமோ. இவங்களாம் மன்னர்களை தான் நினச்சிக்க, சாம்ராஜ்யம் தான் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த வீரபாண்டியன் போன்றவர்கள் துணை போகிறாங்க. மக்களின் நிச்சயம் வரும், அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இது ரொம்ப நாளைக்கெல்லாம் மென்மையாக முகத்தை வச்சுட்டு அப்பாவித்தனமாக அறிக்கை விட்டு இருக்கிறதுனாலலாம் எதுவும் நடக்காது. இந்த மிரட்டல்களை நான் என்ன பண்ணுறோம் அஞ்ச மாட்டோம். ஏன்னா பழனி கொலையிலேருந்து நான் கூட இருந்துருக்கேன். அந்த 6-7 கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கும் மிரட்டல் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் நாங்கள் அதுக்காக ஓடிட போகிறதில்ல. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிற்கிறோம். களப்பணியிலேருந்து நாங்கள் நிற்கிறோம். இவங்க மாதிரி இந்த அரசியலெல்லாம் நாங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா, நாங்களும் கம்யூனிஸ்டுகள் தான், எங்களை வளர்த்தவங்களும் கம்யூனிஸ்டுகள் தான். இவங்க மாதிரி கம்யூனிஸ்டுகள் நாங்கள் எங்களை வளர்க்கலை. மக்களுக்கான அரசியல் எதுன்றது எங்களுக்கு தெரியும். மாஃபியா கும்பல் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேர் வச்சுட்டெல்லாம் மக்களை மிரட்டுறது, எங்களை போன்ற செயல்பாட்டாளர்களை மிரட்டுறது நம்மளாலே நீடிக்காது. இப்போ வரும் இந்த ரவிசங்கர் கொலை வழக்கில் இவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது, சுட்டி காட்டியிருக்கோம். இப்போ ஏற்கனவே 3 வழக்கு 4 வழக்கு நெருங்கிட்டு இருக்கு. இவங்க அஸ்மான காலத்தை நெருங்கிட்டு இருக்காங்க அரசியலில். வீரபாண்டியன் போன்றவர்கள் சப்பக்கட்டு கட்டுறது, இப்போ அவங்க இருக்கிற மரியாதை கிடையாது. ஆனால் இவங்களை யாரும் கம்யூனிஸ்டுகளாக நினைக்கல. இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி மாஃபியாக்கள், அப்புறம் மீறி போனால் தேர்தல் காலம் போயிட்டு பாய்ஸ் கார்லையும் அறிவாலயத்திலே போயிட்டு 10 கோடிக்கு 20 கோடி விலை போயிட்டுருக்காங்க. இப்போ யார் அவங்களாம் அந்த 10 பணம் கொடுக்குறாங்களே, தேர்தலில் 4 சீட்டு கொடுத்து பணம் கொடுக்குற 10 கோடி 20 கோடி கொடுக்குறேன்னா எந்த பணம்? மக்கள்கிட்ட போய் உண்டியில் ஆட்டி வசூல் பண்ண பணமா? கார்பரேட்டுகள் கொடுக்குற பணம்.
இப்போ நீங்கள் எப்படி பாட்டாளி வர்க்கத்துக்கு சேவை செய்வீங்க? நீங்கள் வந்து கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்வீங்க. கம்யூனிஸ்ட்டுகள், கார்பரேட் கம்யூனிஸ்ட்டுகள், அதை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதை வழக்கு போடுவேன், சட்ட ரீதியாக நாங்களும் சட்ட ரீதியாக எதிர்ப்புவோம். நீங்கள் எங்கே வேணாலும் வாங்க. நான் பொது மேடையில் ஒரே மேடையில் நான் விவாதிக்கிறது ஆதாரங்களோட இல்லைன்னு மறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. மறுங்க. நான் குற்றம் சாட்டுறது எனக்கு உரிமை இருக்குது, நான் குற்றம் சாட்டுறேன். அது குற்றச்சாட்டுகளுக்கான தரவுகள் என்னிடம் இருக்குது, ஆதாரம் இருக்குது, சான்றுகள் இருக்குது. இது எதோ திருட்டுத்தனமாக வாங்கினதெல்லாம் இல்லை. தகவல் உரிமை சட்டங்கள் முறையாக வாங்கினது. நான் பொது மேடையில் கூப்பிட்டா கூட நீங்கள் என் மேடைகளை நான் உங்கள் மேடைக்கு வரேன், விவாதிப்போம். உங்களை அவதூறு பேசுனதாக சொன்ன அந்த செய்தியை நீங்கள் நீதிமன்றமோ மக்கள் மன்றமோ எங்கே வேண்டுமானாலும் எதுக்கு தயாராக இருக்கீங்க? நான் அது எதுக்குள்ள தயாராக இருக்கேன். என்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. நான் எதுவும் நானாக சொன்ன செய்திகள் எதுவும் கிடையாது. இதெல்லாம் இப்போ வழக்கெல்லாம் நான் போடலை. இந்த வழக்கில் எதுவும் நான் புகார் மனுதாரர்களோ இல்லை சாட்சியோ கிடையாது. எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்குது. காவல்துறை ஆவணங்கள். இதை விட கொடுமை நினைங்களே, ஒரு ராமச்சந்திரன் இன்றைய வரை ரவுடி பட்டியலில் இருக்கக்கூடியவர் இன்னும் இருக்கார். இன்றைக்கும் அவர் ரவுடி பட்டியல் உத்தரமணி காவல் நிலையத்தில் 16/2012 அவருக்கு ஹிஸ்டரி சீட்டர் நம்பர். அவர்கள் எப்படி அது கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்குன்றதான் நான் முன்வைக்கிற கேள்வி. இதை நான் பேச விரும்பலை. ஆனால் அவர்கள் பேச வச்சே வீரபாண்டியனுக்கு என்னுடைய நன்றி. மகிழ்ச்சி தொடர் பார்ப்போம். அடுத்து என்னங்கிறது நம்ம பேசுவோம். நன்றி.